உண்டாகட்டும். சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இந்த தாய்மார்கள் தினத்தில் ஸ்தோத்திரம் அழகான நல்ல ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். 128வது சங்கீதத்தை நாம் எடுத்து வாசித்த பிறகு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அஞ்சலி சகோதரி முன்பதாய் வந்து 128ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஸ்தோத்திரம் 128ஆம் சங்கீதத்தை முன்பதாய் வந்து வாசிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் நம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். இந்த 128ஆம் சங்கீதம் ஒரு குடும்ப சங்கீதம். இது நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். ஸ்தோத்திரம். இந்த குடும்ப சங்கீதத்தில் ஆண்டவர் 3வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். 3வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தை அடைந்தால்தான் அடுத்தது தாய் என்ற ஸ்தானத்தை ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீயானவள் அடைய முடியும். ஆகவே ஒரு குடும்பம் என்ற ஸ்தானத்தை ஒரு பெண்மணி அடைந்தால்தான் தாய் என்கிற ஸ்தானத்தையும் அவர்களால் அடைய முடியும். ஆகவே இந்த குடும்பம் சங்கீதத்தில் உன் மனைவி என்று அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ உன் மனைவி என்று எழுதும்போது அங்கே இதை எழுதுவதும் இதை சொல்லுவதும் குடும்பத்து தலைவராகிய கணவருக்கு தான் ஆண்டவர் இதை எழுதுகிறார். அவரை மையமாக வைத்துதான் இதை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம் கணவரை பற்றி, 2வது மனைவியை பற்றி, 3வது பிள்ளைகளை பற்றி, 4வது அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பற்றி, 5வது ஜீவனுள்ள நாள் வரைக்கும். அப்படின்னு ஸ்தோத்திரம் இந்த 5 தரப்பாக ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி எழுதுகிறார். அப்போ ஸ்தோத்திரம் தாய்மார் தினத்தில் இந்த தாய்மார்க்கென்று நாம் ஸ்தோத்திரம் இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் கவனித்தாலும் அந்த தாய் என்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு கர்த்தர் முதலாவது குடும்பம் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார், அமைப்பை தருகிறார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த குடும்பம் என்று வரும்பொழுது அங்கு ஸ்தோத்திரம் புருஷனும் வருகிறார், கணவரும் வருகிறார். அப்படி என்று சொன்னால் இதில் சொல்லப்படுகிற சத்தியம் என்பது ஸ்தோத்திரம் கணவருக்கும் பொருந்தும், அது ஸ்தோத்திரம் அம்மாமாருக்கும் பொருந்தும். 3வது தாய் என்கிற ஸ்தானத்தை அடைந்துவிட்டால் அடுத்தது பிள்ளை என்ற ஒன்று இருக்கிறது. அப்போ இதில் சொல்லப்படுகிற சத்தியமானது பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அடுத்தது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருந்தால் அது அம்மாமாருக்கு மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த சத்தியம் பொருந்தும். அல்லேலூயா. அப்போது 3வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இன்றைய செய்தியின் தலைப்பு கனிதரும் திராட்சை கொடி. கனிதரும் திராட்சை கொடி. கனிதரும் திராட்சை கொடி. இந்த சத்தியமானது எல்லாருக்கும் பொருந்தும். விசேஷமாய் இது தாய்மார்களுக்கானது, அம்மாமார்களுக்கானது. ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தும்.
மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்போ கனிதரும் திராட்சை கொடி. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஸ்தோத்திரம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அதிகமாக ஆண்டவர் இந்த திராட்சை செடியை குறித்தும் கொடியை குறித்தும் அதில் வருகிற கனியை குறித்தும் நன்மையை குறித்தும் பலனை குறித்தும் அழகா நேர்த்தியா விவரித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இங்கே ஆண்டவர் 3வது வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ கொடியானது, ஸ்தோத்திரம், எங்கே இணைந்திருந்தால் கனிதரும்? செடியில் இணைந்திருந்தால் கனிதரும். அப்போ இணைந்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதனால தான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் கனிதரும் திராட்சை கொடி. அப்போ கனிதரும் திராட்சை கொடி என்று இங்கே 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் யாரை பற்றி சொல்லுது? தாய்மார்களை பற்றி சொல்லுகிறது, நம்மை பற்றி சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வெறும் கொடி என்று சொல்லவில்லை. வெறும் கொடி என்று சொல்லுவதில் விசேஷம் ஒன்றுமே இல்லை. தோத்திரம். வெறும் கொடி என்று சொன்னால் அதில் விசேஷம் ஒன்றுமே இல்லை. தோத்திரம். கனிதரும் திராட்சை கொடி. தோத்திரம். கனிதரும் திராட்சை கொடி. ஆகவே ஸ்தோத்திரம், கனிதரும் திராட்சை கொடி தான் பெரிய விசேஷமானது. அப்போ நாம் எல்லாரும் யார் என்று சொன்னால் கனி தரக்கூடிய திராட்சை கொடிகள். அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம் தலைப்பு நாம் அப்படி வைத்திருக்கிறோம், கனிதரும் திராட்சை கொடி. கனிதரும் திராட்சை கொடி. தோத்திரம். நம்ம எல்லாரும் கனிதரக்கூடியவர்கள். ஸ்தோத்திரம். இந்த தாய்மார்கள் தினத்தில் அந்த கனிதரும் திராட்சை கொடியானது, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டது அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அது 5 வித சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. 5 வித சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. 5 வித சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. என்னோடு கூட ஒரு 5 தாய்மார்கள் நான் சொல்லுகிற 5 ஸ்தோத்திர குறிப்புகளுக்கான வசனங்களை வாசியுங்கள். அதோடு நாம் ஜெபித்து முடித்து விடலாம். ஸ்தோத்திரம். கனிதருகிற திராட்சை கொடி. ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஸ்தோத்திரம். இது குடும்ப சங்கீதம். குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிற ஸ்தோத்திரம் புருஷருக்கும் பொருந்தும், இது அம்மாமார்களுக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியமானது பொருந்தும். ஆகவே கனிதரும் திராட்சை கொடி. ஸ்தோத்திரம். அப்போ அந்த கனின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அது என்ன கனியை சொல்லுகிறது? திராட்சை கனியை சொல்லுகிறது. திராட்சை கனி குறிப்பிட்டு சொல்லுகிறது. எத்தனையோ கனிகள் இருக்கிறது. இது என்ன சீசன் அப்படின்னு சொன்னால், இது ஸ்தோத்திரம் அதிகமாக மாம்பழம் கிடைக்கிற ஒரு சீசன், அதிகமாக பலாப்பழம் ஸ்தோத்திரம் கிடைக்கிற ஒரு சீசன், விளைகிற ஒரு சீசன். ஸ்தோத்திரம். அதிகமாக ஸ்தோத்திரம் தர்பூசணி கனி கிடைக்கிற ஒரு சீசன், இது வெயில் நேரம். அதோடு கூட முந்திரி கனி கிடைக்கிற ஒரு சீசன். ஸ்தோத்திரம் இந்த நேரம். அடுத்தது கிருணி பழம் தோத்திரம் கிடைக்கிற ஒரு சீசன். இந்த 5 பழங்களும் கனிகளும் இந்த 2-3 மாதங்களுக்கு அதிகமாக மகசூலை கொடுப்பது, விளைச்சலை கொடுப்பது, வியாபாரத்தை கொடுப்பது இந்த 2-3 மாதங்கள். இது கோடை காலம். ஆகவே ஸ்தோத்திரம். ஆனால் இங்கு நமக்கு சொல்லப்பட்ட கனி என்ன கனி என்று சொன்னால் திராட்சை கனி. திராட்சை கனி. திராட்சையில் 3-4 ஸ்தோத்திரம் ரகங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரே ரகம் அல்ல, 3-4 ரகங்கள் இருக்கிறது. விதை உள்ளது இருக்கிறது, விதை இல்லாதது இருக்கிறது, கருப்பாய் இருக்கிறது, ஸ்தோத்திரம் பச்சை நிறம் உள்ளது இருக்கிறது, சாம்பல் நிறம் உள்ளது இருக்கிறது, ஸ்தோத்திரம் மிக கருமையான நிறம் உள்ளது இருக்கிறது. ஸ்தோத்திரம் சிறிய அளவு கொண்டது இருக்கிறது, கொஞ்சம் பெரிய அளவு கொண்டது இருக்கிறது, இனிப்பு சுவை உள்ளது இருக்கிறது, புளிப்பு சுவை உள்ளது இருக்கிறது, 2ம் கலந்த சுவை உள்ளதும் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீலவாக்கில் உள்ளதும் இருக்கிறது, ஸ்தோத்திரம் உருண்டை வடிவில் உள்ளதும் இருக்கிறது. ஆகவே இப்படி ஸ்தோத்திரம் பல ரகங்களில் இந்த திராட்சை பழம் இருக்கிறது, இந்த திராட்சை கனியானது இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு கனிக்கும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தன்மை உண்டு. அதுதான் ஸ்தோத்திரம் இந்த திராட்சை கனிக்கு இருக்கிறதான விசேஷம்.
விசேஷம். அதனால தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மளை எல்லாரையும் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் கனி தரக்கூடிய திராட்சை கொடிகள். எப்படிப்பட்ட கனியை கொடுப்பீர்கள்? ஸ்தோத்திரம் நல்ல திராட்சை கனிகளை கொடுப்பவர்கள். ஸ்தோத்திரம் நீங்கள் சாதாரண ஒரு கனியை போல இருக்க மாட்டீர்கள். அந்த திராட்சை கனிக்கு என்னெல்லாம் தன்மை இருக்கிறதோ, சாரம் இருக்கிறதோ, அந்த திராட்சை கனியில் என்னெல்லாம் ஸ்தோத்திரம் அதுக்கு உள்ள அது அர்த்தத்தை வைத்து ஆண்டவர் சொன்னாரோ அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போ அர்த்தமற்றதாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம். ஒரு மாம்பழத்துக்கு உள்ள என்ன இருக்கும்? வெறும் மாங்கொட்டை தான் இருக்கும். தோத்துரும் இவ்வளவு தான். ஆனால் திராட்சைக்கு அதுக்கு உள்ளேயும் ஒரு சின்ன கொட்டை தான், விதை தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற விதைக்கும் இதுக்கு உள்ளே இருக்கிற விதைக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் தோத்துறோம் நம்மளை மாங்கனிக்கு ஒப்பிடாமல் திராட்சை கனிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். அப்போ அந்த திராட்சை கனிக்கு இருக்கிற விசேஷம், திராட்சை கனிக்கு இருக்கிற அந்த குணாதிசயம் ஸ்தோத்திரம் அது 5 விதத்தில் ஸ்தோத்திரம் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. 5 விதத்தில் ஸ்தோத்திரம். அப்போ இந்த திராட்சை கனியானது முதலாவது இது எப்படிப்பட்ட ஒரு கனி, எப்படிப்பட்ட ஒரு ரசம், எப்படிப்பட்ட ஒரு பழம் அப்படி என்று சொன்னால் இது முதலாவது உயர்வானது. அல்லேலூயா, ஆமென். இப்ப திராட்சை கனி யாரு? ஸ்தோத்திரம். கனி தரக்கூடிய திராட்சை கொடி யாரு? நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. நானு கனி தரக்கூடிய திராட்சை கொடி யாரு? நானு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம தான், நம்மள தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த திராட்சை கனி தரக்கூடிய ஸ்தோத்திரம் கொடியானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது உயர்வானதாம். ஆமென், அல்லேலூயா. உயர்வானது ஸ்தோத்திரம். அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னா தானியேல் 1:8 சொல்லுகிறது. வேகமா என்னோடு கூட அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் 1:8 அது ராஜா உண்ணக்கூடிய உணவிலே இருக்குமாம். ஸ்தோத்திரம். 3 வேளை ஆகாரத்திலோ ராஜா உண்ணக்கூடிய ராஜ போஜனத்தில் பயன்படுத்தக்கூடியது தான் ஸ்தோத்திரம் திராட்சை ரசம். ஸ்தோத்திரம். அப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னா அரண்மனையில் இருக்கும், அது கோட்டையில் இருக்கும், பேலஸ்ல இருக்கும். ராஜாவுடைய உணவு எப்படிப்பட்ட உணவு? உயர்ந்த உணவு. அந்த இடத்துல இடம் பெற்றது தான் என்னது? திராட்சை ரசம். அல்லேலூயா. அப்போ உயர்வானது திராட்சை பழி என்பது உயர்வானது. அப்ப கனித்தரக்கூடிய அந்த திராட்சை கொடி என்பது அது உயர்வானது. அந்த கனித்தரக்கூடிய திராட்சை கொடி என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்மை சொல்லி இருக்கிறார். விசேஷமாய் தாய்மார்களை சொல்லி இருக்கிறார், மனைவிமார்களை சொல்லி இருக்கிறார், குடும்ப ஸ்திரீகளை சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நாம யாரு? உயர்வானவர்கள். நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது? உயர்வானது. நம்ம வீடு எப்படிப்பட்டது? உயர்வானது. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? உயர்வானது. நம்ம நிலை எப்படிப்பட்ட நிலை? உயர்வான நிலை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வெறும் தாய் என்ற உயர்வை மாத்திரம் கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அது ராஜாவின் போஜனத்திலே பயன்படுத்தப்பட்டது. 2வது அது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் முழுவதில் நாம் வாசிக்கும் பொழுது முதல் 11 வசனங்களிலே ஸ்தோத்திரம் 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது கானானூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் பகிரப்பட்டது. அல்லேலூயா. எந்த ஒரு கல்யாணத்திலுமே ஸ்தோத்திரம் அடிக்கடி நான் சொல்வது உண்டு. ஸ்தோத்திரம். இதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் தெரிந்தது சாப்பாடு தான் முக்கியமானது. ஒரு கல்யாணத்தில் என்னதான் முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம். தோத்துறோம். என்ன வகை சாப்பாடு? தோத்துறோம். அதுதான் சொல்கிறேன். தோத்துறோம். ஒரு இந்து வீட்டு கல்யாணத்தில் போனால் இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு போடுவாங்க. ஒரு முஸ்லீமுடைய கல்யாணத்தில் போனால் இத்தனை வகை சாப்பாடு போடுவாங்க. ஒரு பணக்காரருடைய கல்யாணத்தில் போனால் இவ்வளவு வகையான சாப்பாடு போடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு சேட்டு வீட்டு கல்யாணத்தில் போனால் இத்தனை வகையான சாப்பாடு போடுவாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டப்படுற ஏழை வீடாக இருந்தால் கூட ஸ்தோத்திரம் நல்ல கறி சாதம் தான் போடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா அந்த கல்யாணத்துக்கு மிகப்பெரிய மதிப்பே எதுதான்? சாப்பாடு. தோத்திரம். அப்போ அந்த கல்யாணத்துக்கு பரிமாறப்பட்ட சோத்திர விருந்த என்னது? திராட்சை ரசம். அப்போ அது எவ்வளோ பெரிய உயர்ந்தது. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு நம்ம பார்த்து, நீங்கள் எல்லாரும் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் கனி தரக்கூடிய திராட்சை கொடிகள். ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் திராட்சை பழங்கள். நீங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் திராட்சை கனிகள் என்று கர்த்தர் நம்மளை சொல்லுகிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிறது? கல்யாண வீட்டில் இருக்கிறது.
அப்போ கல்யாண வீட்டில் இருந்தால் அதுக்கு எவ்வளவு உயர்வு உண்டு, அதே உயர்வு நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போ அது அந்த திராட்சை ரசமானது சாதாரண இடத்துல இருக்கிறதா? இல்லை, அது கல்யாண வீட்டில் இருக்கிறது, கல்யாண பந்தியில் பரிமாறப்படுகிறது. அப்போ நம்மளுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையும் எந்த இடத்துல இருக்கிறது? ஸ்தோத்திரம், கல்யாணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு இடம், ஒரு உயர்ந்த ஒரு இடம். ஸ்தோத்திரம், ஒரு நல்ல காரியம், ஒரு வைபோக காரியம், சுகபோக காரியம், அது ஒரு ஆசீர்வாதமான காரியம், விசேஷ காரியம். ஒரு கல்யாணம் கைகூடுவது என்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் அல்ல. எப்பப்பா பார்க்குறோன்னு சொல்லுவாங்க, தோத்துறோம், கல்யாண வயசு வந்து கல்யாணம் பண்ணலன்னா எப்பப்பா கல்யாண சாப்பாடு போடலான்னுக்கிற? தோத்துறோம், ஈஸியாக கேட்டுருவாங்க. தோத்துறோம், எப்பப்பா கல்யாண சாப்பாடு போட்டுடலான்னு இருக்கிறேன்னா, கல்யாண சாப்பாடு போடுறது அவ்வளோ ஈஸியாக? தோத்துறோம், அவ்வளோ ஈஸியானது கிடையாது, அவ்வளோ எளிதானது கிடையாது. தோத்துறோம், ஒரு கல்யாணம் கைகூடி வருவது அப்போ தோத்துறோம், அது 1000 தடைகளை தாண்டி 1000 சூழ்நிலைகளை தாண்டி கல்யாணம் கைகூடி வரும். ஆமென். ஒரு கல்யாண சாப்பாடு என்பது சும்மா கிடையாது. தோத்துறோம், அப்போது சுலபமாக நம்ம தோத்துறோம். கல்யாண வயசு வந்து கல்யாணம் ஆகாத ஆளை பார்த்து கேட்பாங்க, எப்போ தான் கல்யாணம் சோறு போட போறியோ? தோத்துறோம், கல்யாண சாப்பாடு வருஷம் முழுக்க போட போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தோத்துறோம், ஒரு வாரம் போட போகிறதும் கிடையாது, 10 நாள் போட போகிறதும் கிடையாது, ஒரு வேளை தான். ஆனால் தோத்துறோம் எதுக்கு? தோத்துறோம் அதை மாத்திரம் விசேஷித்து தனித்து பிரித்து கவனித்து கேட்குறாங்க. ஏன்னா அதான் விசேஷம். ஆமென். அந்த இடத்துல இடம் பெற்றது தான் திராட்சை பழம், அந்த இடத்துல இடம் பெற்றது தான் திராட்சை ரசம். அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எந்த இடத்துல உயரத்தில் வைக்கிறாரு? ஸ்தோத்திரம், அங்கே கல்யாணத்தில் பரிமாறப்படுகிற திராட்சை ரசமாக நம்மளை வைக்கிறார். அப்போனா அது சாதாரண சாப்பாடா? இல்லை. அப்போ எப்படிப்பட்ட சாப்பாடு? கல்யாண வீட்டு சாப்பாடு, உயர்ந்த சாப்பாடு, மேன்மையான சாப்பாடு, விசேஷித்த சாப்பாடு. அல்லேலூயா. அப்போ நம்மளை கர்த்தர் எங்கே ஒப்பிடுறாரு? அந்த திராட்சை பழத்துக்கு, திராட்சை ரசத்துக்கு, திராட்சை கனிக்கு கர்த்தர் ஒப்பிடுறாரு. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? உயர்வாய் இருப்போம். விசுவாசிப்போமே, நம்ம உயர்வாய் இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், உயர்வாய் இருப்போம். மூன்றாவது, இது எப்படி உயர்வானது அப்படின்னாக்கா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கு வாக்கு பண்ணுறாரு, உங்களை எப்படிப்பட்ட இடத்துக்கு நான் கொண்டு போவேன்? பாலும் தேனும் ஓடுகிற ஸ்தோத்திரம் உமது ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். ஆமென். அல்லேலூயா. இது எப்படிப்பட்டது உயர்வானதுன்னு சொன்னால், இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். ஆமென். ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட இடத்தை தான் நான் உனக்கு கொடுப்பேன். உபாகமம் 7:13 ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், உங்களை அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் கொண்டு போவேன். நீங்க எப்படி இருப்பீங்க? உயர்வா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்க. அப்போ ஸ்தோத்திரம், நம்மளை கர்த்தர் திராட்சை பழத்துக்கு ஒப்பிடுறார், திராட்சை கொடிக்கு ஒப்பிடுறார். ஸ்தோத்திரம், கனிதர திராட்சை கொடியை போல இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ இது எப்படிப்பட்டது? உயர்வானது. ஆமென், ஆமென். உயர்வானது, உயர்வான இடத்த தான் இருக்கும், சாதாரண இடத்த இருக்காது. ஸ்தோத்திரம், அந்த உபாகமம் 7:13 எடுத்தவங்க யாராக ஒருவர் வாசிக்கலாமா? உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பே. அல்லேலூயா. அதில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதை சேர்க்கிறாரு? உனக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் எதைய நான் சேர்த்து தருவேன்? திராட்சை ரசத்தையும் சேர்த்து தருவேன். ஆமென். திராட்சை பழத்தையும் தருவேன், திராட்சை தோட்டத்தையும் தருவேன், திராட்சை கனிகளையும் தருவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆனால் வேதத்தில் நமக்கு அழகாக சொல்லுகிறது, என்னாகுமே புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்தில் திராட்சை கொலைங்க ஒவ்வொன்றும் எந்தெந்த பெருசு இருந்ததா? பயங்கர பெருசாக இருந்ததாம். ஒரு நீளமான ஒரு கொம்பை எடுத்து ஸ்தோத்திரம் அந்த திராட்சை கொலைக்கு இடையில ஸ்தோத்திரம் கொம்பை நுழைச்சி இந்த பக்கம் முனைய ஒரு மனிதனும் பின்னாடி பக்கம் முனைய ஒரு மனிதனும் தூக்கி தோளில் வச்சு தூக்குற அளவுக்கு திராட்சை கொலை இருக்குமா? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படி தூக்குனா சும்மா ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வர மாதிரி கொலை. அம்மா துண்டு கொத்து இருக்காது. தோத்திரம், அம்மா துண்டு இருக்காது. நம்ம இந்த கற்பனையில் பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அன்னைக்கு கானான் தேசத்தில் இருந்த திராட்சை பழமானது ஒரு கொலை, அது என் உயரத்துக்கு இருக்கும், இல்லைன்னா என்னை விட உயர்ந்து இருக்கும்.
இதுக்கு இடையில ஒரு ஸ்தோத்திரம் கொம்பை ஒரு கோலை உள்ள நுழைச்சி ஸ்தோத்திரம் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அப்படியே அழுக்க தூக்கணும். அவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் திராட்சை கொலை இருக்கும். உயர்வானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உயர்வானது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமென். அப்போ அந்த திராட்சை பழமானது, திராட்சை செடியானது, திராட்சை ரசமானது நம்ம வாழ்க்கையில் அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் உயர்வு. அது கல்யாண வீட்டில் பரிமாறப்படுகிறது. அது ராஜாவினுடைய போஜனத்தில் அது இடம்பெறுகிறது. அப்போ திராட்சை பழமானது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எல்லாம் திராட்சை கனிமா, எல்லாம் நல்ல கனி தரக்கூடிய திராட்சை கொடிமா. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, அது குடும்ப சங்கீதம். அப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், உன் குடும்பம் எப்படிப்பட்டது? கனி தரக்கூடிய திராட்சை கொடி. அப்படின்னா நம்ம வீடு எப்படிப்பட்டது? உயர்வானது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் கர்த்தர் நம்மளை உயர்வான இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம உயர்வானவர்கள். ஆமென். நம்ம உயர்வானவர்கள். கனிதரம் திராட்சை கொடினா என்ன? உயர்வானது. ஆமென். நான் உயர்வானவன் அப்படி என்கிற சத்தியத்தை சொல்லுகிறது. ரெண்டாவது ஸ்தோத்திரம், அது கனி தரக்கூடிய திராட்சை கொடியானது, அந்த பழமானது, ரசமானது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ரெண்டாவது மருந்தானது. எப்படிப்பட்டது? மருந்தானது. ஸ்தோத்திரம். மருந்தானது. வேகமாக என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10:34 ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 10:34. 1 தீமோத்தேயு 5:23. ஸ்தோத்திரம். அடுத்த நபர் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வேகமாய் கூட வாசிப்போம். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து போதுமானதுமா. தோத்துறோம். நமக்கு நல்ல சமாரியன் கதை தெரியும். தோத்துறோம். அந்த நல்ல சமாரியன் கதையில் தோத்துறோம் ஒருவர் அடிபட்டு தோத்துறோம் கல்லருக்கு கையில் அகப்பட்டு அவர் ஸ்தோத்திரம் காயப்பட்டு குற்றுயிரும் கொலவுயிருமாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல சமாரியன் ஒருவர் வந்து தோத்துறோம் அவரை கண்டு அவர் காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து, நல்லா கவனிக்கிறோமா? காயத்து மேலே எண்ணெய் போடுவது வழக்கம், காயத்துக்கு மேலே மருந்து போடுவது வழக்கம், காயத்துக்கு மேலே வைத்தியம் பண்ணுவது வழக்கம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அந்த ஒரு வார்த்தையை வாசிப்போம். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் அந்த காயத்தின் மேலே வார்த்து. அல்லேலூயா. அப்போ திராட்சை ரசம் எப்படிப்பட்டது? மருந்தானது. ஆமென். இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்பில் கருப்பு திராட்சை, கரும் திராட்சை, அதை ஸ்தோத்திரம் அந்த திராட்சைக்கு உள்ளே இருக்கிற அந்த விதை கொடிய ஸ்தோத்திரம் உயிரை கொல்லக்கூடிய வாங்கக்கூடிய கேன்சர் நோயை சுகமாக்கக்கூடிய மருத்துவம் அதில் இருக்கிறது. அதை கொண்டும் ஸ்தோத்திரம் கேன்சர் நோய்க்கு மருந்து தயாரிக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம் இது மருத்துவம் கண்டறிந்த உண்மை. ஸ்தோத்திரம் டாக்டர்களால் இது அறிவிக்கப்பட்ட உண்மை. ஸ்தோத்திரம். ஆகவே கருப்பு திராட்சை ஸ்தோத்திரம் அந்த தோலோடும் அந்த விதையோடும் அப்படியே நம்ம மென்று சாப்பிடும்போது அது உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்கிறதாம். மருந்தானது. அதிகமாக நாம் நிறைய ஸ்தோத்திரம் சாத்துக்குடி ஜூஸு குடிப்போம், எலுமிச்சை ஜூஸு குடிப்போம், ஆரஞ்சு ஜூஸு குடிப்போம். ஆனால் ஸ்தோத்திரம் அதிகமாக நம்ம குடிக்கிற ஜூஸு குறைவானது என்னதுன்னு சொன்னால் திராட்சை ஜூஸு. ஸ்தோத்திரம் கருப்பு திராட்சை ஜூஸை அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் நம்ம வீட்டிலேயே அதை அரைத்து பொலிந்து இல்லைன்னு சொன்னால் அதை தோலோடுவே அந்த கொட்டையோடுவே அதை அப்படியே ஸ்தோத்திரம் நம்ம குடிக்கவும் சாப்பிடவும் செய்வோம் என்று சொன்னால் நம்ம ஸ்தோத்திரம் அது செரிமானத்துக்கு நல்லது, இரத்த ஓட்டத்துக்கு நல்லது, அது அஜீரணத்துக்கு நல்லது, அது ஸ்தோத்திரம் மலச்சிக்கலை மாற்றக்கூடியது, அது கொடிய கேன்சர் நோயை சுகமாக்கக்கூடியது, வயிற்று புண்ணை சுகமாக்கக்கூடியது, அது ஸ்தோத்திரம் உங்களுக்கு நல்ல அது ஸ்தோத்திரம் எலும்புகளுடைய ஸ்தோத்திரம் நினமுள்ளதாய் மாற்றக்கூடியது, அது ஸ்தோத்திரம் நல்ல உங்களுக்கு கண் பார்வை தெளிவிக்கக்கூடியது, அது உங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சியானது, பலவித ஆரோக்கியமான செயல்கள் இந்த திராட்சை பழத்தில் இருக்கிறது. இது மருந்தானது. இதை நான் சொல்லவில்லை. ஸ்தோத்திரம் இது மருத்துவம் சொன்னது, மருத்துவ குறிப்பு. இது டாக்டர்களால் சஜஷன் பண்ணப்பட்டது. இது ஸ்தோத்திரம் மெடிக்கல் ரீதியாக கண்டறியப்பட்ட, இது நிஜத்திலும் 100% உண்மையானது. அல்லேலூயா. நம்ம வேதத்தில் இருக்குது. நல்ல சமாரியன் கதை நமக்கு தெரியும். ஆனால் அவன் காயத்து மேலே என்ன வார்த்தான் என்பதை நம்ம கவனிக்காது விட்டுட்டோம். காயத்து மேலே என்ன வார்த்தான்?
திராட்சை ரசத்தை வார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மைன்னு நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போது இந்த திராட்சை பழத்தில் என்ன இருக்கிறது? மருத்துவ குணம் இருக்கிறது, அது மருந்தானது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ அந்த 1 தீமோத்தேயு 5:23 ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:23. நீ இனி தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். நீ கொஞ்சம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீ வெறும் தண்ணியை மாத்திரம் குடிக்கிறதோடு நிறுத்திடாம உன் சரீர பலவீனத்துக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் நீ கூட்டிக்கொள், சாப்பாடு எடுத்துக்கோ, உன் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ திராட்சை ரசமானது, திராட்சை பழமானது மருந்தானது. ஸ்தோத்திரம். அங்கே தான் சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அநேகரை ஸ்தோத்திரம் காயம் கட்டுற ஒரு கருவியாக நம்மளை வச்சிருக்கிறார், ஒரு பொருளாக நம்ம வச்சிருக்கிறார். அநேகருக்கு நம்ம ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணால் ஆறுதல் கிடைக்கணும். அநேகருக்கு நாம் ஸ்தோத்திரம் சத்தியத்தை சொன்னால் அநேகருக்கு ஆறுதல் அடைவாங்க. நாம் ஸ்தோத்திரம் அநேகருக்கு நம்ம பேசினால நம்ம வார்த்தையை கேட்டால் நிம்மதி அடைவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் அநேகர்கிட்ட பேசும்போது ஏசப்பா பற்றியோ இல்லை அவங்க சூழ்நிலையை பற்றியோ கஷ்டத்தை பற்றியோ பேசும்போது உங்கள்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என் கவலையே மறந்துட்டேங்க, என் கஷ்டத்தையே மறந்துட்டேங்க, நேரம் போனதே தெரிலங்க, எதையோ நினச்சிங்க, இப்போ எதுவுமே என் மனசில் இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்கிறேங்க, நிம்மதியாக இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ அவங்கக்கிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க, நல்லா பேசுவாங்கங்க, என்னதான் தெரிலங்க, அவங்கக்கிட்ட எதனா மருந்து வச்சுங்கிறாங்களா என்னான்னு தெரிலங்க, அவங்கக்கிட்ட பேசினாலே ஒரு சமாதானம் வருதுங்க. சிலர் சொல்ல கேட்போம் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். அந்த உண்மையான கனிதர திராட்சை செடி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி நம்மளை எல்லாரும் ஏசப்பா மாற்ற போகிறாரு. அதான் சத்தியம். அந்த திராட்சை பழம் மருந்தானது. ஆமென். இப்போ அந்த திராட்சை பழம் யார்? நம்ம தான். அப்போது நம்மளை நமக்கு மருந்தாகவும் நம்மளை மற்றவங்களுக்கு மருந்தாகவும் ஏசப்பா மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நாம் நமக்கு மருந்து, நாம் மற்றவங்களுக்கு மருந்து. ஹல்லேலூயா. எனக்கு யாருன்னா ஆறுதல் சொல்லுவாங்களா? இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம போய் 4 பேருக்கு சொல்ல போகிறோம், நம்ம தான் கனிதரும் திராட்சை செடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மளை மருந்தாக வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு ஆயில்மெண்ட்டு, நம்ம ஒரு இன்ஜெக்ஷன், நம்ம ஒரு ஸ்தோத்திரம் டேப்லெட்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட பேசினாலே போதும், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஸ்தோத்திரம் ஒரு ஆலோசனை கேட்டாலே போதும், நம்ம வார்த்தையை கேட்டாலே போதும், ஸ்தோத்திரம் நம்ம ஜெபம் பண்ணாலே போதும், ஸ்தோத்திரம் நமக்கு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலே போதும், அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். ஆமென். மருந்தாக மாறிடும், சமாதானமாக மாறிடும், ஆறுதலாக மாறிடும். அழகா பவுல் சொன்னார், என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டுமப்பா. அது மாதிரி ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாயின் வார்த்தையெல்லாம் மற்றவங்களை ஆற்ற போகுது. ஆமாம். நம்ம யாருன்னு சொன்னால் மருந்தானவர்கள். நம்ம திராட்சை பழம், நம்ம திராட்சை ரசம், நம்ம கனிதரு திராட்சை கொடி. கர்த்தர் நம்மளை மருந்தா மற்றவங்களுக்கு வைக்க போகிறார், மருந்தா நமக்கு வைக்க போகிறார், மருந்தா ஸ்தோத்திரம் நம்ம நண்பர்களுக்கு வைக்க போகிறார், நம்ம மருந்தா நம்ம குடும்பத்தினருக்கு வைக்க போகிறார், நம்ம மருந்தா ஸ்தோத்திரம் கஷ்டப்படுற 4 பேர் நம்ம பார்த்து பேசுகிறோன்னாக்கா, ஒரு வியாதிப்பட்ட ஆளை விசாரிக்க போகிறோன்னாக்கா, நம்மளை கர்த்தர் மருந்தா அவங்களுக்கு ஆக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதான் சத்தியம். 2வது அந்த கனிதரு திராட்சை கொடி என்பது என்ன? முதலாவது சொன்னேன் உயர்வானது, 2வது அது மருந்தானது, 3வது அது ஸ்தோத்திரம் கெட்டு போகாதது. கெட்டு போகவே போகாதான். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 6:3 அது ஒருவர் வாசிக்கலாம். என்னாகமம் 6:3 திராட்சை பழமானது கெட்டு போகாதான். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். ஸ்தோத்திரம். என்னாகமம் 6:3 ஒருவர் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் இதை மாத்திரம் கவனிக்கணும். திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும்
திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தோத்துரும். புசியாமலும் அங்கே சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால், திராட்சை பழம் சொல்லிக்குது அந்த வசனத்தில், திராட்சை ரசம் சொல்லிக்குது அந்த வசனத்தில். கடைசி சொல்லப்பட்ட வார்த்தை திராட்சை வற்றல்களை தோத்துரும். திராட்சை வற்றல். அங்கே சொல்லப்பட்ட காரியம் நசரேய விரதம். நசரேய விரதத்துக்கு சாப்பிடாதன்னு சொல்லியிருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நசரேய விரதத்தை பற்றி பார்க்கல. ஸ்தோத்திரம். இது கெட்டு போகாது என்பதை குறித்து பார்க்குறோம். அந்த 3வது வசனத்தில் திராட்சை பழன்னு சொல்லியிருக்குது, திராட்சை ரசம்னு சொல்லியிருக்குது, திராட்சை வற்றல்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது பழம் என்பது குறைந்த வரைக்கும் அதை பதப்படுத்தி வைத்தா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுன்னு வச்சுக்கலாம். ரசம் என்பது அதை கொஞ்சம் பதப்படுத்தி வைத்தா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸ்தோத்திரம். அடுத்தது வற்றல் அப்படி என்பது, இப்போ நாம் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் காஞ்ச திராட்சையை நம்ம அதிகமாக கேசரிக்கு, பாயாசத்துக்கு, சில ஸ்தோத்திரம் இப்படி இனிப்பு சார்ந்த சில காரியங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த காஞ்ச திராட்சையை நம்ம தினந்தோறும் காலை உணவுக்கு பிறகு ஒரு 2 திராட்சையும், இரவு உணவுக்கு பிறகு ஒரு 2 திராட்சையும் சாப்பிட்டால் நமக்கு ஸ்தோத்திரம் நல்ல நமக்கு செரிமானம் உண்டாகும். இன்னொன்று அந்த காஞ்ச திராட்சையை சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல தண்ணீரிலே கொதிக்க வைத்து அதை கொடுத்தால், இப்போ நாம் எல்லாருமே கெமிக்கலை வாங்கி பயன்படுத்துகிறோம். இந்த கிரேப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் வாட்டர் அப்படின்னு. அது 2மே கெமிக்கல். ஆனால் உண்மையாகவே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த காஞ்ச வத்தலான திராட்சையை நல்ல வெந்நீரில் கொதிக்க வைத்து 2 பாலாடை கொடுத்தால் குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நமக்கு தெரிஞ்சது எல்லாம் கெமிக்கல் பானங்கள் தான் நமக்கு தெரியும், ரசாயன பானங்கள் தான் நமக்கு தெரியும். ஆகவே இதை இப்படி பயன்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த காஞ்ச வத்தலானது கிட்டத்தட்ட அது 1 வருஷத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் அது பதப்படுத்தி வைத்தால் அது கெட்டு போகாமல் இருக்குமாம். ஒரு நேச்சுரல் பழம் ஒரு மாதம் வரைக்கும் பதப்படுத்தலாம். அதிலிருந்து புளித்தெடுத்த சாறு ஒரு 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் உலர வைத்த உலர் திராட்சையானதை கிட்டத்தட்ட 1 வருஷத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் அதை நாம் பயன்படுத்தலாம். அப்படின்னாக்கா நல்லா பாருங்கள், ஒரு பழத்தை நாம் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுருக்கணும்னு சொன்னால் அது சாத்தியப்படுமா? நிச்சயமாக சாத்தியப்படாது. ஆனால் அந்த திராட்சைக்கு இருக்கிற தன்மை பாருங்கள். அதை பதப்படுத்தினா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் பயன்படுத்துதுன்னா அப்போது அதுக்குள்ளே எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது? கெட்டு போகாத தன்மை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சொல்லப்படுகிறாங்க சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நீண்ட நாளைக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்போம் அப்படி என்கிற சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் திராட்சை பழம், திராட்சை கொடி, கனிதரும் திராட்சை கொடி அப்படின்னாக்கா நீண்ட நாளைக்கு நீண்ட நாளைக்கு நாம் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருப்போம். அந்த இடத்துல ஒரு விளக்க ஆசிரியர் எழுதுகிறார், எதற்காக மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கர்த்தர் நீடித்த தீர்க்காயுசை கொடுப்பாராமே. நீங்களும் நானும் நீண்ட நாளைக்கு இருப்போம். மரண பயம் வருதா? மரண பயம் சிலருக்கு வரும், சிலருக்கு செத்து போயிடலான்ற எண்ணம் வரும், சிலருக்கு எதனா சூசைட் பண்ணிக்கலாம் என்கிறதான சிந்தை வரும். சிலருக்கு நம்ம வாழ்ந்து என்ன ஆக போது, என்னத்தை சாதிக்க போகிறோம், இருப்பதை விட மரிப்பதை நலம், இதை காட்டிலும் வாழ்வை காட்டிலும் சாவு நலம் அப்படின்னு மனசு சொல்லும். இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இதில் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? அந்த வற்றலான திராட்சை
அப்படி என்பது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், சொல்லப்படுகிற சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கி கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கி பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கி ஸ்தோத்திரம், இது குடும்ப சங்கீதம். ஸ்தோத்திரம், ஒரு தாய் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், கணவன் இல்லாத அவள் தாய் ஆக முடியாது. ஸ்தோத்திரம், ஒரு தாய் அந்த ஸ்தானத்தை அடையணும், பேரை வாங்கணும்னு சொன்னால் பிள்ளை பறக்காமல் அடைய முடியாது. அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், அப்போது பிரச்சனை எங்கே? ஒன்று வீட்டுக்காரி சரியில்லைன்னா நமக்கு நிம்மதி இருக்காது. எதுக்கடா இந்த வாழ்க்கை? ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ கெட்டு போகாத திராட்சை பழம். ஆமே, நீ நீண்ட நாளைக்கு இன்னும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதான் சத்தியம். நீ நீண்ட நாளைக்கு இன்னும் பயன்படணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதுதான் சத்தியம். நீங்களும் நானும் இந்த பூமியில் ஸ்தோத்திரம், அவர் வீட்டுக்கார் பிரயோஜனமாக இருக்கிறாரோ இல்லையோ, ஸ்தோத்திரம், நான் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன்? கனி தரக்கூடிய ஒரு நபராக வைத்திருக்கிறேன். அந்த கனி எப்படிப்பட்ட கனி? அது நீண்ட நாள் பயன்படக்கூடிய ஒரு கனி. அப்போது ஸ்தோத்திரம், நீ நீண்ட நாள் பயன்படுவாய் தேவ பிள்ளையே, அருமையான தாய்மாரே. ஆமென். அப்போ ரெண்டாவது ஸ்தோத்திர இடம் யார்? தாய் என்ற ஸ்தானத்தை வாங்கி கொடுத்தது பிள்ளை. பிள்ளையும் சரியில்லையா? பிள்ளைகளும் நமக்கு சரிபடிய வரலையா? ஸ்தோத்திரம், வேதனை வருதா? பிள்ளைகளை நினச்ச கவலை வருதா? ஸ்தோத்திரம், ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிள்ளை எப்படி இருந்தான்? ஏசா ஸ்தோத்திரம், மனநோவாக இருந்தான். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். எப்படி இருந்தான்? ஸ்தோத்திரம், அதுவும் அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப இருந்தானா. பிள்ளை எப்படி இருந்தான்? மனநோவாக இருந்தான். அப்பா கூட போகிற பார்க்கல, அது எப்படியோ ஒன்று போகுது, போ, சரிப்பட்டா பார்க்குறது, இல்லைன்னா வருது, வந்தால் வருது, வரலாம் போகுது. இது அப்பாவுடைய பானை. ஸ்தோத்திரம், அம்மாவுடைய பானை என்னன்னாக்கா உட்காந்துக்கணும், ஐயோ 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 ஐயோன்னு ஸ்தோத்திரம், மனசை பிடிச்சிக்கணும், இறுக்கி பிடிச்சிக்கணும், ஐத்தி பிடிச்சிக்கணும். ஸ்தோத்திரம், தெரியாமலும் கவலைப்பட்டுக்கணும், வேதனைப்பட்டுக்கணும். ஸ்தோத்திரம், தெரியாமலும் அழுதுக்கணும், கண்ணீர் விட்டுக்கணும். பிள்ளைகளை நினச்சா வேதனை இருக்கும். ஸ்தோத்திரம், இது நம்மளுடைய இடம். ஸ்தோத்திரம், அப்போ ஆண்டவர் ஈசாக்கி ரெபேக்காலை குறித்து சொல்லும் போது சொன்னார், மனநோவாக இருந்தான். ஸ்தோத்திரம், அப்போ சில நேரத்தில் பிள்ளைகளால் அம்மாமாரே உங்களுக்கு மனநோவு இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அதனால் நமக்கு வாழ்க்கை என்ன தோணும்? வாழ்க்கை இனிமையாக இருக்காது, இன்பமாக இருக்காது. ஒரு அம்மா ஒரு நாள் அப்படி தான் சொன்னாங்க. ஸ்தோத்திரம், என் புள்ள போய் எங்கன்னா போய் செத்துப்போன்னு சொல்லிட்டான், அதனால் ஊரை விட்டு வந்துட்டேன் சாமியே. அதனால் என்ன செய்யணாக்கா, ஒரு நாள் நான் ஸ்தோத்திரம் விழுப்புரம் போகிறேன். ஸ்தோத்திரம், விழுப்புரம் போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்து சீண்டி, ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அப்பா டீ குடிக்கணும் அப்படின்னுச்சு. ஸ்தோத்திரம், அவன் பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க, ஏமா அப்படின்னேன். அப்போ தான் இந்த குறைய சொல்கிறாங்க, இந்த மாதிரியப்பா வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம், வீட்டை விட்டு வந்துட்டேன், எதுக்கும் குறை இல்லைப்பா, என் வீட்டுக்காரர் எல்லாம் சம்பாரித்து வச்சான், எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நலன் இருக்குது, பொண்ணுங்க இருக்குது. பிள்ளை இது மாதிரி கேட்டாம்பா, அதனால் வந்துட்டேன்பா. சரியாங்கண்ணா போனால் இருந்தால் இருக்குது, உயிர் போனால் போதுன்னு கிளம்பி வந்துட்டேன்பா அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம், சில நேரத்தில் நமக்கு அதுதான் வேதனையாக இருக்கும். சில சூழலெல்லாம் பார்க்கும்போது, சிலர் ஸ்தோத்திரம் பிள்ளைகளால் வரக்கூடிய நெருக்கத்தை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நம்ம இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும். ஸ்தோத்திரம், வாழ்ந்துன்னா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நம்ம ஒரு வேளை சாகலைனாலும் வச்சுக்கோங்களேன், ஆனால் வாழ்க்கை உயிராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம்? ஒரு செத்து போன வாழ்க்கை வாழ்வோம். என்னன்னாக்கா, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பட்டுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியல, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியல. ஸ்தோத்திரம், ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு முகத்தில் கலை இல்லை, அப்படியே சோகமாகவே இருப்போம். ஸ்தோத்திரம், ஒரு ஆளா, ஒரு மனுஷனா, ஸ்தோத்திரம் அப்படி இருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? எல்லாம் செத்து போச்சு, சந்தோஷம் நிம்மதி எல்லாம் செத்து போச்சு. ஸ்தோத்திரம், இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், அப்படி நினைக்காதப்பா, உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குது, உனக்கு இன்னும் நீண்ட நாள் இருக்குது, உனக்கு இன்னும் பூரண ஸ்தோத்திரம் காலம் இருக்குது, பூரண வருஷங்கள் இருக்கிறது, பூரண நாட்கள் உனக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போ அது கெட்டு போகாதது. அப்போ அந்த திராட்சை பழமானது எப்படிப்பட்டது? வற்றலானது. அந்த திராட்சை பழமானது வற்ற சரியாக பதப்படுத்த காய வைக்க, அதை உலர வைக்க அந்த உலர் திராட்சையானது நீண்ட நாள் உபயோகப்படும். அப்போ நம்மளை கர்த்தர் நீண்ட நாள் பயனுள்ள ஆளாக மாற்றுவார், நீண்ட நாள் ஆசீர்வாதமான ஆளாக மாற்றுவார், நீண்ட நாள் சந்தோஷப்படுகிற தாய்மார்களாய் உங்களை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், நீண்ட நாள் ஸ்தோத்திரம் நீங்கள் சந்தோஷத்தை காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். கெட்டு போகாது திராட்சை பழம். ஆமென்.
நம்ம எல்லாரும் யார்? திராட்சை பழம். ஆமென். நம்ம கெட்டு போக மாட்டோம். என் வாழ்க்கை ரொம்ப கெட்டு போச்சுங்க, என் குடும்பம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, ரொம்ப கெட்டு நொந்து இருக்கிறேங்க. இல்லை, கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம், நல்லா இன்னும் ஸ்தோத்திரம் நீண்ட எதிர்காலத்தை தருவா. ஆமென். ஸ்தோத்திரம். மரண பயம் வேண்டாம், மரண கவலை வேண்டாம், மரணத்தை குறித்த யோசனை வேண்டாம், மரணத்தை குறித்த சிந்தனை வேண்டாம். ஸ்தோத்திரம். மரண கவலைகள் வேண்டாம். கர்த்தர் நமக்கு இன்னும் நல்ல நீண்ட எதிர்காலத்தை கொடுப்பார். நம்ம சரீரம் கெட்டு போகாது, ஜீவன் கெட்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம நிம்மதி கெட்டு போகாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஸ்தோத்திரம் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். ஆமென். ஆசீர்வாதத்தில் நினைக்க வேண்டாம், பொருளாதாரத்தில் கூட நினைக்க வேண்டாம், இல்லைன்னு கூட நினைக்க வேண்டாம், குறைவுகளை கூட நினைக்க வேண்டாம். இன்னும் நான் எப்படி இருப்பேன்? ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் திராட்சை ஸ்தோத்திரம் கனியை போல் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் கெட்டு போக விட மாட்டார். அப்போ மூணாவது, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? கெட்டு போகாது. கெட்டு போகாது. ஒரு வாழைப்பழத்தை பதப்படுத்த முடியுமா? முடியாது. அதை மாம்பழத்தை பதப்படுத்த முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை திராட்சை செடின்னு சொன்னார், கனி தரக்கூடிய கொடின்னு சொன்னார், நீ திராட்சை பழம்னு சொன்னார். ஆமென். அப்போ நமக்கு அதில் கெட்டு போகாத ஒரு தன்மை இருக்குது. நமக்கு சீக்கிரம் நமக்கு ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கை முடியாது, கெட்டு போகாது. ஆமென். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், நம்ம வாக்குத்தத்தம்படி நம்ம நம்பிக்கைலாம் நடக்கும், நம்ம நம்பிக்கைகளாக முடிவு உண்டு, நம்ம நம்பிக்கைலாம் நிறைவேறும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அனுபவிப்போம், சுதந்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாலாவது, அந்த ஸ்தோத்திரம் திராட்சை கனியில் என்ன இருக்கிறது? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் அதில் அது சந்தோஷமானது. அது எப்படிப்பட்டதா? சந்தோஷமானது. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டுக்குது, விருப்பமானது. விருப்பமானது. ஸ்தோத்திரம். விருப்பமானது. முதலாவது சொன்னேன், அது கனிதரும் திராட்சை கொடியானது எப்படிப்பட்டது? உயர்வானது. ரெண்டாவது, அது மருந்தானது. மூணாவது, அது கெட்டு போகாதது. நாலாவது, அது சந்தோஷமானது, விருப்பமானது. ரெண்டு வார்த்தை, சந்தோஷமானது, விருப்பமானது. அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் நிறைய பேர் நம்மளை விரும்புவாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அம்மா மாதிரிலாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நிறைய பேர் நம்மளை விரும்புகிற ஆளாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை விரும்புகிற ஆளாக வைப்பார். அது விருப்பமானது. யோவேல் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆமோஸ் 5:11. ஆமோஸ் 5:11 சொல்லுகிறது, விருப்பமானது. ரெண்டாவது, அது சந்தோஷமானது. சங்கீதம் 104:15 சொல்லுகிறது, அது சந்தோஷமானது. 4:7 சொல்லுகிறது சங்கீதம், அது ஸ்தோத்திரம் சந்தோஷமானது. ஸ்தோத்திரம், அது சந்தோஷமானது. உன்னத பாட்டு 1:2 சொல்லுகிறது, அது இன்பமானது. ஸ்தோத்திரம், அது இன்பம், அது இன்பம், அது சந்தோஷம், அதில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஸ்தோத்திரம், அது சந்தோஷம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது அதில். ஸ்தோத்திரம், அதில் சந்தோஷம் இருக்கிறது. சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறாரு, எனக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அப்படின்னு எழுதுகிறாரு. ஏன் அப்படி எழுதுகிறாருன்னா, ஸ்தோத்திரம், அந்த தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருந்திருக்குது. அதை காட்டிலுமே கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னா, அந்த திராட்சை ரசத்துக்குன்னு ஒரு தனி சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமோஸ் 5:11 சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அந்த திராட்சை ரசம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது விருப்பமுள்ளது, அது விருப்பமானது, அது விரும்பத்தக்கது, அது விரும்பக்கூடியது, அது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஸ்தோத்திரம் திராட்சை பழம், திராட்சை ரசம், ஸ்தோத்திரம் இந்த திராட்சை வற்றல், இதெல்லாம் அவங்களுடைய ஸ்தோத்திரம் விளைச்சலில் மிக முக்கியமானது, சாப்பாட்டில் மிக முக்கியமானது. அவங்களுடைய ஸ்தோத்திரம் எல்லா காரியத்திலையும் அந்த திராட்சைக்கு முதலிடம் இருக்கும். அது ஒரு பெரிய பங்கு வகித்தது. ஸ்தோத்திரம். அதனால் அது விருப்பமானது, அது விரும்பக்கூடியது. ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? திராட்சை பழம்னு சொல்கிறாரு. ஆமென். அப்போ நம்மளை பிடிக்காத ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆமென். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடணும். நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, நமக்கு அது வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆனால் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய நேரத்தில் நம்ம வாயால் நம்மளே சொல்லுவோம், என்னையே எனக்கு பிடிக்கல,
உண்மை தானே? தோத்துறோம். பவுல் அதான் சொன்னார், என் மேலே எனக்கே விருப்பம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாமல், ஆமாம் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன், நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார். சில நேரத்தில் நமக்கே நான் ஏன் செய்கிறேனே எனக்கே தெரியலையே, நான் ஏன் அப்படி இருக்கிறேன் எனக்கே புரியலையே. சில நேரத்தில் நம்மளை சில நேரத்தில் பிடிக்காது. 2 கேட்டகரி பார்த்துங்களேன். நமக்கு நம்மளே பிடிக்கல, இன்னொன்று நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், தோத்துறோம். ஒரு நிமிஷம் நம்ம கையை உயர்த்தி இந்த சத்தியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணினோம். அந்த 4 வசனத்தை படித்தா திருப்பி எனக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. அதுக்காக நான் அந்த வசனத்தை தோத்துறோம். அப்படியே நீங்கள் வீடுகளில் போய் எழுதி வைத்து பாருங்கள். இப்போ நம்ம கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். அந்த திராட்சை பழமானது என்னதுன்னு சொன்னால் விருப்பமானது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னை நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கிறது ஆண்டவரே. என் வாழ்க்கை நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத இருக்குதுப்பா. என் பேச்சு நிறைய பேருக்கு விரும்பலையா, இல்லை என் சுபாவம் விரும்பலையா, இல்லை என்னுடைய உண்மை விரும்பலையா, இல்லை என்னுடைய ஸ்தோத்திரம் நல்ல காரியங்களை விரும்பலையா, இல்லை என்கிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களால் மற்றவங்களுக்கு என்னை பிடிக்காமல் போய் விடுகிறதா தெரிலப்பா. இன்றைக்கி ஆண்டுகிட்ட உணர்ந்து ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஏசப்பா, என்னை பிடிக்கலன்னு ஒருத்தரை சொல்லக்கூடாதப்பா. என்னை எல்லாருக்கும் பிடிக்கணும் ஆண்டவரே, என்னை எல்லாரும் நேசிக்கணும் ஆண்டவரே. ஏசுராஜா, அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நான் மற்றவங்களை யாரையும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஏசப்பா. அவங்களை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. அவங்கள ஆண்டவரே எனக்கு விரும்பலன்னு நான் சொல்லக்கூடாது ஏசப்பா. எனக்கு நீங்கள் சத்தியம் சொல்லி கொடுக்குது. நான் கனிதரும் திராட்சை கொடி, நான் கனிதரக்கூடிய நான் திராட்சை கொடி, நான் திராட்சை பழம், நான் திராட்சை ரசம். இது எல்லாருக்கும் விருப்பமானது ஏசப்பா. ஸ்தோத்திரையா, நான் எல்லாரையும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. எனக்கு பிடிக்காத ஆள் இருக்கக்கூடாது, என்னை யாருக்கும் பிடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கே என்னை பிடிக்கல. சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை மாறணும். ஆண்டவரே எனக்கு என்ன பிடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு என்ன பிடிக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, என் வீடு எனக்கு பிடிக்கல, எனக்கு குடும்பமே எனக்கு பிடிக்கல. தோத்துறோம் ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கணும் ஆண்டவரே. விருப்பமானதாக மாறணும்ப்பா, விருப்பமானதாக மாறணும் ஆண்டவரே. எங்களை தருகிற தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தோத்துறோம். இது ரொம்ப மிக முக்கிய ஒரு சத்தியம். இதை நம்ம கவனித்து செய்யும்போது அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது சந்தோஷமானது. அது சந்தோஷம், அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அது சாதாரணமானதல்ல. ஸ்தோத்திரம், சாதாரணமானதல்ல. அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அந்த உன்னத பாட்டு 1-2 வாசிக்கலாம். உன்னத பாடல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் யாராக ஒருவர் வாசிப்போம். உன்னத பாடல் 1-2. அவர் தனது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. நேசர் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கல இன்பமானதான். தோத்திரம். அப்போ சாலமோன் அப்படி எழுதுறாரு. தோத்திரம். அப்போ அந்த நேசம் அவ்வளவு இன்பமானதுன்னு சொன்னால் அதுக்கு அவர் அதை டைரெக்டாக அப்படியே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே உங்கள் நேசம் பெரியதப்பான்னு. ஆனால் அந்த இடத்த எதை அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறாரு? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உங்கள் நேசம் இன்பமானது. தோத்திரம். இன்பம்னா என்னது? சந்தோஷம். அப்போ தோத்திரம், அந்த திராட்சை ரசத்துக்கே ஒரு சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு வசனமும் காட்டுகிறது. திராட்சை ரசனை சொன்னாலே, திராட்சை பழன்னு சொன்னாலே அதில் ஒரு மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கிறதாம். பல வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது. தோத்திரம். அதுக்கு ஒரு சந்தோஷம் என்று ஒன்று இருக்கிறதாம் திராட்சைக்கு. தோத்திரம். அதனால தான் அங்கே சாலமோன் எழுதுகிறார் இந்த 1-2. தோத்திரம். அது திராட்சை பழத்தை காட்டிலும், திராட்சை ரசத்தை காட்டிலும் உங்கள் நேசம் இன்பமானது அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், அந்த திராட்சை ரசத்துக்கும் ஒரு இன்பம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. அப்போது ஸ்தோத்திரம், நம்மள ஆண்டவர் என்னென்னு சொல்கிறாரு? திராட்சை பழன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. இன்றைக்கி சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா சந்தோஷத்தை தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இன்பம் இல்லாத இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு இன்பத்தை கர்த்தர் கொடுப்பா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அப்போ திராட்சை பழமானது ஸ்தோத்திரம் சந்தோஷமானது, இன்பமானது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தோத்திரம் நம்ம நிறைய சமாதானத்தை இழந்து இருக்கலாம்,
நிறைய நம்ம ஸ்தோத்திரம், நம்ம சந்தோஷத்தை நம்ம பல இடங்களில் நம்ம இழக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான்பா ஸ்தோத்திரம் திராட்சை பழம், நீ தான் திராட்சை ரசம், நீ தான் கனி தரும் திராட்சை கொடி. எதுக்கு சொல்கிறாரு? நீ சந்தோஷமாக இருப்பாய். அதான் சத்தியம். சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கும், உனக்குள்ளே நிலைக்கும், உனக்குள்ளே வாழும், உனக்குள்ளே வரும். ஆமென். சந்தோஷம் உன் மனசுக்குள்ளே வரும், உன் வாழ்க்கையிலே வரும், உன் குடும்பத்துக்குள்ளே வரும், உனதண்டை வரும், உன் நிமித்தம் வரும், உன்னோடு வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷத்தை நமக்கு தருவா. நம்ம எல்லாரும் திராட்சை கனிகள். திராட்சை கனியில் என்ன இருக்கிறது? ஒரு விருப்பம் இருக்குது. திராட்சை கனியில் என்ன இருக்கிறது? ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்போ அந்த விருப்பமானதையும் சந்தோஷமானதையும் கர்த்தர் நமக்கு தருவா. ஆமென். ஸ்தோத்திரம். இது 4வது. கடைசி 5வது வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த திராட்சை தோட்டம், இந்த திராட்சை கனி, இந்த திராட்சை கொடி, இந்த திராட்சை பழத்தை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? 5வது, அது ஆசீர்வாதமானது. ஆமென். அது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது? அது ஆசீர்வாதமானது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை என்னென்னு சொல்லியிருக்கிறாரு? கனிதரும் திராட்சை கொடின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம யாரு? ஆசீர்வாதமானவர்கள், சாபமானவர்கள் அல்ல, சாபத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் ஸ்தோத்திரம் அநேகர் சொல்லுகிறபடி ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. நாம் ஸ்தோத்திரம் நம்ம மனசு சொல்லும், நீ ஏழை, நீ ஒன்றும் இல்லாதவ, நீ ஸ்தோத்திரம் படிக்காதவ, நீ வசதி இல்லாதவ, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, உங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, உன்னால் ஸ்தோத்திரம் இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு பலன் இல்லை, உனக்கு திராணி இல்லை, உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம மனசு பல நேரத்தில் நம்ம கிட்ட சொல்லும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லி தரார் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம் அந்த திராட்சை பழமானது ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமானது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தராரு. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:10 ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:10. நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் களங்களில் தோத்திரம் திராட்சரசம் நிரம்பும், உன் ஆலயத்தில் திராட்சை ரசங்கள் புரண்டோடும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். அடுத்தது ஆதியாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரத்தில் அருமையாக ஸ்தோத்திரம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அல்லேலூயா. இது எங்கே இடம்பெற்ற ஸ்தோத்திரம்? ஒரு பழம், ஒரு கனி அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதத்தில் இடம்பெற்றது. உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வானத்திலிருந்து பொழிகிற பனியை போல ஸ்தோத்திரம் உனக்கு தானியமும் திராட்சரசமும் ஸ்தோத்திரம் பெருகி இருக்கும் அப்படின்னு ஸ்தோத்திரம் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் ஸ்தோத்திரம் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. யோவேல் 2:24 இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் திராட்சை ரசத்தினால, திராட்சை பழத்தினால அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம் ஆமோஸில் வாசிக்கிறோம். தோத்திரம் கடைசி அதிகாரத்தில் தோத்திரம் திராட்சை தோத்திரம் செடியில் கனி இல்லாமல் போயிற்றோ. தோத்திரம். அப்போ அது என்னது? தோத்திரம் வெள்ளாண்மை, அது ஆசீர்வாதம். எல்லா இடத்திலையும் கர்த்தர் இந்த திராட்சை பழத்தையும் ரசத்தையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். வேதம் முழுவதிலும், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை முழுவதிலும், யூத ஜனங்கள் வாழ்க்கை முழுவதிலும், அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறவர்கள் ஸ்தோத்திரம் பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிற ஒன்று, அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் இந்த திராட்சை பழத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் தனி ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்
ஸ்தோத்திரம். அன்னைக்கு கானானுக்கு போவதற்கு ஜனங்களுக்கு வாக்கு பண்ணும் போதுவோ அந்த ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாய்மார்கள் தினத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற குடும்பத்தில் இருக்கிற கணவராக இருந்தாலும் தாய்மாராக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகளின் பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் இந்த திராட்சை பழத்திலும் திராட்சை ரசத்திலும் திராட்சை கனியிலும் நமக்கு கொடுக்கிற 5வது என்னன்னு சொன்னால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது திராட்சை பழமானது, அந்த கனித்தர திராட்சை கொடியானது என்னது? ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அது ஆசீர்வாதத்தில் எல்லா இடத்திலுமே திராட்சை ரசம், திராட்சை பழம், திராட்சை செடி, திராட்சை கனி அப்படி என்று வேதம் முழுவதில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை முழு வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்று முதல் அந்த ஸ்தோத்திரம் திராட்சை என்ற வார்த்தை வருகிற இடங்களெல்லாம் கோடு போட்டு படித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தில் இடம்பெறும். எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தில் இடம்பெறும். ஆதியாகமத்தில் ஆரம்பித்தது வெளிப்படுத்தல் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. எல்லா இடத்துலையும் இடம்பெற்றிருக்கும் ஆசீர்வாதத்தில். அப்போ இன்றைக்கி இந்த கர்த்தர் நம்மளை அந்த திராட்சை செடின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் அந்த திராட்சை கொடின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் திராட்சை பழம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம யார்? சத்தியம் என்ன? நாம் ஆசீர்வாதமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் ஆசீர்வாதமானவர்கள். நாம் ஆசீர்வாதமானவர்கள். அம்மாமாரே, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமானவர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமானவர்கள். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு ஸ்தோத்திரம், எனக்கு இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது மனதில் பட்ட ஒரு வார்த்தை. இந்த ஆசீர்வாதன்றதை முதல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இதை தவிர்த்து வாயால் சொல்லி கூப்பிட்டது முதல்ல யாருன்னு சொன்ன வேதத்தில் ஒரு பெண்மணி தான். அதே ஆதியாகம புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய ஸ்தோத்திரம் ஊழியக்காரன் வேலைக்காரன் ஸ்தோத்திரம் பெண்ணை தேடிக்கிட்டு போகிறாரு. போகும்போது ஸ்தோத்திரம் ரெபேக்காள் அவரை எப்படி அழைக்கிறார்? ஸ்தோத்திரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆமாம், பார்த்தீங்களா? அப்போ கூட புரியல. இன்றைக்கி அம்மாமார் தாய்மார் தினம் 5 குறிப்பை கத்தி சொன்னாலும் அடுத்தது இப்போ கொஞ்சமாச்சு நமக்கு புரியுதுங்களா? பெண்கள் வாயில், பெண்கள் கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமாம். இப்போ ரெபேக்காளை குறித்து நம்ம என்ன விவரமாக பேசுகிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் பொண்ணை தேடிக்கிட்டு வராரு. ஆபிரகாம் என்ற ஒரு எஜமானுக்கு வேலைக்காரர் இருக்கிறாரு. வேலைக்காரர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் பொண்ணை பார்க்க வராரு. பொண்ணை பார்க்க வரக்கூடியவரை பார்த்து இப்போது உள்ளே இருக்கிற பொண்ணு கூப்பிட்றா. ஸ்தோத்திரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கண்டுபிடித்தவள் யார்? ஒரு பெண். அந்த ஆசீர்வாதத்தை உடையவள் யார்? அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது அறிந்தவள் யார்? அந்த ஞானத்தை பெற்றவள் யார்? அந்த அறிவை பெற்றவள் யார்? ஸ்தோத்திரம் ஆதியாகம புஸ்தகத்திலேயே முதலிலேயே ஸ்தோத்திரம் ஒரு பெண்மணி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே எனக்கு ஒரு மனதில் பட்ட காரியம், இதை இவ புரிஞ்சதுனால தான் ஆபிரகாம் எப்படி வச்சார்? கர்த்தர் அவனை செல்வ சீமானா வச்சார். நல்லா பாருங்களேன். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவனிலேயே அவர் எப்படி இருந்தார்? பயங்கர ஆசீர்வாதம் உள்ள ஆளாக இருந்தார். அவன் வேலைக்காரனை பார்த்து ரெபேக்காள் கண்டுபிடிச்சா அதே வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா. புரிஞ்சுதுங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆமாம், ஆமாம். ஸ்தோத்திரம். அதான் ரூட்டு. ஸ்தோத்திரம். இதை புரிஞ்சிட்டா போதும், நம்ம அந்த இடத்துக்கே சொந்தக்கார ஆயிடலாம். அல்லேலூயா. இப்போ 3ஆம் வசனம் புரியுதுங்களா? 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் குடும்ப சங்கீதம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா. அப்போ மனைவிக்கு திராட்சை கொடின்னு சொன்னால் அப்போ வீட்டுக்காரன் யார் தான்? அதான் ரூட்டு. இப்போ விட்டுட்டீங்க பார்த்தியா? அல்லேலூயா. இப்போ அம்மா கனிதர திராட்சை கொடி, நம்ம பிள்ளைங்க யார்? அதே ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள். ஆமேன். அதான் ரூட்டு. ஆமேன். இப்போ ரெபேக்காலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அது அவரை வேலைக்காரனை பார்த்து கூப்பிட்ற. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? எஜமானால. அப்போ எஜமான் யார்? செல்வ சீமான், ஐஸ்வர்ய உள்ளவர். ஸ்தோத்திரம். கடைசியில் போய் எங்கே போயிட்டா? எஜமான் வீட்டுக்கே போயிட்டா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அம்மாவை ஆசீர்வாதமான ஆளாக பார்த்தா பிள்ளை எப்படி ஆயிடுவோம்?
ஆசீர்வாதமாக ஆயிடுவோம். அல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டை இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதமாக பார்த்தா நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஆசீர்வாதமாக ஆயிடுவோம். அல்லேலூயா, இதான் ரூட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். அப்போ நம்ம பார்க்குற விதம், ஆமென், தோத்திரம். எப்படிப்பா? கனிதரும் திராட்சை கொடி, கனிதர திராட்சை கொடி. கனி யாரு? நான் தான். பழம் யாரு? நான் தான். ரசம் யாரு? நான் தான். அப்போ அதில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அதை யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தரே ஆசீர்வதித்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஸ்தோத்திரம். நான் யாரு? நான் ஆசீர்வாதமானவன், நான் ஆசீர்வாதமானவள். ஆமென். அப்போ கர்த்தரை நான் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. அப்போ ஸ்தோத்திரம். திராட்சை கனின்னு சொன்னால் அது முதலாவது உயர்வானது. நம்ம உயர்வானவர்கள், நம்ம மட்டமானவங்க கிடையாது. நம்மளே பல நேரத்தில் நம்மளை தாழ்த்திக்குவோம், தாழ்வு மனப்பான்மை நம்மளை அழுத்தம். இல்லை, நம்ம உயர்வானவர்கள். ரெண்டாவது நம்ம யார்? நம்ம ஸ்தோத்திரம் மருந்தானவர்கள். நம்ம அநேகர் நம்ம காயம் கட்ட போகிறோம், நல்ல சமாரியானா மாற போகிறோம், குட் சமாரியானா மாற போகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் யார்? நாம் ஸ்தோத்திரம் கெட்டு போகாதது. தோத்திரம் நமக்கு நல்ல எதிர்காலமும் நல்ல நீடித்த ஆயுளும் நமக்கு பெரிய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நீண்ட நாள் பயன்படக்கூடியவர்கள். நாலாவது நம்ம யார்? அநேகருக்கு நம்ம விருப்பமானவர்கள். ஆமென், நமக்கு நாம விருப்பமானவர்கள். தோத்திரம். நாம் யார்? நம்ம சந்தோஷமானவர்கள். தோத்திரம். ஆமென். நாம் யார்? தோத்திரம். அந்த திராட்சை பழம்னா அது ஆசீர்வாதமானது. ஐந்தாவது. அப்போ நாம் யார்? ஆசீர்வாதமானவர்கள். நம்ம எழும்பி இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஏசுராஜா ஸ்தோத்திரம். நான் கனிதரும் திராட்சை பழம், நான் கனிதரும் திராட்சை ரசம். ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா. என்னை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்கப்பா? ஆசீர்வாதம்